அது இருக்கட்டும் பேபி, நீ எப்ப வர அத முதல்ல சொல்லு. ஆனா வீட்டுக்கு சீக்கிரம் வந்துரு. அப்புறம் ஹர்ஷ், தீனா கிட்ட இருந்து கால் வந்துச்சு, நம்மள டின்னருக்கு வர சொல்லிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஹர்ஷ், யாரோ வந்திருக்காங்க. ஹலோ நில்லுங்க. ஹலோ ப்ரோ நில்லுங்க. அட என்ன இது? ஆமா, இது என்னது? என்னோட பேர்ல போஸ்ட் கார்டா? Do you want to see magic? மேஜிக்கா? ஏதாவது மேஜிக் ஷோக்கான இன்விடேஷனா இருக்க போகுது. என் பேர்ல வந்திருக்கு. சரி, கொஞ்சம் இரு, என்னன்னு பாக்குறேன். மோனிகா, ஹலோ. ஏய் மோனிகா, என்னாச்சுங்க? மோனிகா, 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 கதவை தர. மோனிகா, 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 மோனிகா. வாட்ச்மேன் கிட்ட போய் விசாரிப்போம். நீங்க அவங்க கூட ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்களுடைய அலறல் கேட்டுச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், நாங்கள் 2 பேரும் ஃபோனில் தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு இவ கத்துற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் இவளுக்கு நிறைய முறை கால் பண்ணேன் சார், ஆனால் பதிலே இல்லை. அவசரமா வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்க்கும்போது நீங்க அவங்க கூட ஃபோன்ல பேசும்போது அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் வீட்டில் யாராவது இருந்தாங்களா? அதாவது வேலைக்காரங்க யாராவது? இல்லை சார், வேலை செய்கிறவங்க இன்னைக்கு லீவு. நீங்க பேசிட்டு இருக்கும்போது யாரோ கொரியர் பாய் வந்ததா சொன்னீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம் சார், ஏதோ ஒரு போஸ்ட் கார்டு வந்ததுன்னு அவ சொன்னா. ஒரு மேஜிக் ஷோ பற்றி இருந்துச்சுன்னு சொன்னா. அப்படியா? சரி, அந்த போஸ்ட் கார்டை கொஞ்சம் காட்டுங்களா, நான் பார்க்கணும். அது என்கிட்ட இல்லை சார், நான் அதை பார்க்க கூட இல்லை. இல்லைன்னா பாடி பக்கத்தில் ஏதாவது போஸ்ட் கார்டு இருக்கான்னு பாருமா. என்னது போஸ்ட் கார்டா? இல்ல. என்ன மச்சான் இது? ஃபோனில் பேசும்போது கையில் போஸ்ட் கார்டு இருக்குதுன்னா, ஆனால் இப்போ இல்லைன்னா எப்படிரா? நீங்க வீட்டுக்கு வரும்போது மெயின் டோர் ஓப்பனாக இருந்ததா? இல்லை சார், டோர் உள்ளே தான் பூட்டி இருந்தது. நான் என்னோட சாவியை வச்சு தான் இதை ஓப்பன் பண்ணேன் சார். ஓ, அப்படின்னா கொரியர்காரன் இங்கேருந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கதவை உள்பக்கமாக இருந்து பூட்டியிருக்காங்க. சம்பவம் அதுக்கப்புறமா தான் நடந்திருக்கு இல்லையா? ஆமாம் சார்.
சார், வாட்ச்மேனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல சார். இங்க சம்பவம் நடக்கும்போது அவன் பக்கத்து பங்களாக்கு போயிருந்தானா. அங்க எதுக்கே போனா? ஏதோ அசோசியேஷன் நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக போனேன்னு சொல்றான் சார். அவன் உண்மையை தான் சொல்றான்யா. ஆமாம் சார், நான் அந்த பங்களா ஓனர்கிட்ட கூட கேட்டேன். 1:45 வரைக்கும் வாட்ச்மேன் கண்டிப்பா அங்கதான் இருந்தானா. சார், உடம்புல எந்த காயமும் இல்ல சார். அபிஜித், வீட்டில் இருக்க எல்லா கதவும் ஜன்னலும் உள்பக்கமா பூட்டி இருக்க. அப்ப இந்த கொலை எப்படிதான் நடந்திருக்கும்? அட ஓ சாரி பாஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நிறைய வேலை, ஒரு பக்கம் டிராஃபிக் ஜாம். என்ன டாக்டரே, லேட்டா வந்துட்டு ஏன் பேசுறீங்க? வேலையை பாருங்க, போங்க. ஒன்றும் புரியல. புரிஞ்சிடும், நான் தான் வந்துட்டேன்ல, டோன்ட் வரி. சார், இந்த ஃபைல் கிடைச்சிருக்கு. இதுல பல பேரோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. சார், இது மோனிகாவோட ஃபைல். அவ ஆல்ஃபா ஃபார்மா கம்பெனியில் வேலை செய்கிறா. அப்ராக்சிமேட்டா மதியம் ஒரு 2 மணிக்கு இறந்துருக்காங்க. அந்த டயத்துக்கு தான் அந்த கொரியர் ஆளும் வந்திருக்கான். ஆனா இந்த கொரியர்கார, அப்புறம் போஸ்ட் கார்டு, அப்புறம் இதுவும் எல்லாம் கனெக்டடா இருக்க மதியில. மை காட், இவ சைனைடால இறந்திருக்கா. சைனைடா? ஸ்ட்ராங்கான பாதாமோட ஸ்மெல் வருது இல்ல, இது சைனைடோட ஸ்மெல். சைனைடு? அப்ப கண்டிப்பா இந்த பொண்ணு சைனைடு இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை தொற்றுக்கணும். அந்த சைனைட் பாய்சன் அதுல அப்ளை ஆயிருக்கும். எஸ் பாஸ், அவ கையை எடுத்து அவ வாய் மேல வச்ச உடனே சைனைடு வாய்க்குள்ள போயிருக்கு. அவ இறந்திருக்கா. நல்ல வேலை பாஸ், ஹரிஷ் இந்த பொண்ணோட கையை தொடல. ஒருவேளை தொட்டிருந்தா அவனும் செத்துருப்பான். சார், இதுல புரியாத விஷயம் என்னன்னா, சயனைடு இருக்க மாதிரி உங்க வீட்ல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அந்த கொலைக்காரனு அந்த பொருளை வீட்டுல இருந்து அப்புறப்படுத்தி இருப்பானோ. சரி, வேற ஏதாவது தெரிய வந்துச்சா? வந்திருக்கு. மோனிகாவோட கையில பல இடத்துல இந்த சயனைடு இருக்குது. ஆனா இந்த இடத்துல, அதாவது இந்த விரல்ல பாஸ்பரஸ் பொட்டாசியம் டைக்ளோரைடு இருக்கு. அதை தவிர அதோட நைட்ரிக் ஆசிட், டயாக்சைடு சல்ஃபியூரிக்கும் இருக்கு. இந்த பொண்ணு ஏதாவது கெமிக்கல் கம்பெனில வேலை செஞ்சாலா என்ன? சார், இவ ஒரு மருந்து கம்பெனி ஆல்ஃபா ஃபார்மால வேலை பார்க்கறா. ஆனா HR போஸ்ட்ல தான் இருக்கா. கெமிக்கலுக்கும் இவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் இந்த கெமிக்கல் எப்படி இவளோட கைக்கு வந்துச்சு? மேட்சஸால. தீக்குச்சியுடைய மண்டை மேல ஒரு மருந்து இருக்கும்ல, அதுதான் பொட்டாசியம் டைக்ளோரைடு. தீப்பெட்டியோட 2 பக்கமும் அந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அந்த சைடுல இருக்கே அதுல பாஸ்பரஸ் இருக்கும். சரி, அந்த டை ஆக்சைடு, சல்ஃபியூரிக் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு இதெல்லாம் அவ கையில எப்படி வந்துச்சு? அதுதான் கொஞ்சமா குழப்புது. ஹலோ, வாட்? எல்லாரும் கையிலையும் ஷூவிலையும் கிளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க கெமிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க. டெட் பாடியை முதல்ல பார்த்தது நீங்க தானா? ஆமா சார், நான் தான் முதல்ல பார்த்தேன். எப்பவும் போல வேலைக்கு காலையில வந்த கதவை தட்டினேன். ஆனா அவர் கதவை திறக்கவே இல்லை. அதனால என்கிட்ட இருந்த சாவியை வச்சு நான் கதவை திறந்துட்டேன். வந்து பார்க்கும்போது உங்ககிட்ட இந்த வீட்டோட 2வது சாவி இருக்கா? ஆமா சார், 2 சாவி வச்சிருக்காரு. ஒன்னு அவர்கிட்ட, இன்னொன்னு என்கிட்ட. வீட்ல தனியா இருக்காருல்ல, அதனால ஒரு சாவி என்கிட்ட கொடுத்திருந்தாரு. அவர் வீட்ல இல்லனாலும் நான் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடுவேன். நீங்க பாடியை தொடல? இல்ல சார், நிச்சயமா இல்ல. குட். வேற ஏதாவது பொருளை தொட்டிங்களா? இல்ல சார், நான் எந்த பொருளையும் கை வைக்கல சார். நான் பார்த்து பயந்து வெளியில ஓடி போயிட்டேன். நான் வாட்ச்மேன் கிட்ட சொன்னேன். அவர்தான் உங்களுக்கு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணது. என்ன
சைனைடா? ஆமாம் பாஸ். இவனும் நேத்து தான் இறந்து போயிருக்கான். மோனிகா இறந்து போன கொஞ்ச நேரத்திலேயே இறந்துருக்கான். அப்படியா? இறந்த விதம் ஒரே மாதிரி இருக்கிறப்ப கொலகாரனும் ஒரு ஆளா இருக்கலாம்ல? நிச்சயமா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாட்ச்மேன் இங்க வாங்க. எஸ் சார். சாருக்கு யாராவது நேத்து கொரியர் கொண்டு வந்தாங்களா? வந்தாங்க சார், மதியானம். என்னது மதியானமா? சரி, கொரியர்காரன் வந்தப்ப இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வா. ஓகே சார். போ. அந்த கொரியர்காரனை பிடிச்சாகணும் சார். நிச்சயமா இந்த மர்டருக்கும் அந்த கொரியர்காரனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு சார். மோனிகா அப்புறம் அன்ஷோல் இவங்க 2 பேரும் இங்கே தான் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே நாள் ஒரே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இவங்களை கொன்னது ஒரே ஆள் தான். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை எங்ககிட்ட சொல்லுங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரையும் கொலை செஞ்சவங்க பிடி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படலையா? எங்களை பற்றி கண்டுக்காதவங்கள நாங்கள் எதுக்கு சார் கண்டுக்கணும்? நான் என் வாழ்நாள் முழுக்க இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன். எனக்கு என்ன கிடைச்சது? என்ன சொல்ல வரீங்க சார்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்சுல் சாரும் மோனிகா மேடமும் பல பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எங்க தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருந்தது சார். யாரெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? சார் ஆக்சுவலி எங்கள் கம்பெனி ரொம்ப நஷ்டத்தில் போகுது. காஸ்ட் கட்டிங் பண்ணணும். அதனால் அன்சூல் சாரும் மோனிகா மேடமும் 20 பேர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பல பேர் இந்த விஷயத்தால கோவத்தில் இருப்பாங்கல்ல? இதில் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சவங்க 5 பேர் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. ஓ, ஒருவேளை கோவத்தில் இவங்கள யாராவது அப்படி பண்ணியிருக்கலாம்ல? சார் அப்படின்னா என்ன சார், எங்களோட சிஇஓ நரேஷ் சார் இந்த கமிட்டியில் தான் இருந்தார். நரேஷ், கதவை தரங்க. நரேஷ், கதவை தரங்க. சார், எனக்கு என்னமோ பிரச்சனைன்னு தோணுது. தயா, நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்க தான் நரேஷா? ஆமா சார், நான் தான் நரேஷ். ஆமா, நீங்களா யாரு? நாங்க சிஐடிஸ். சிஐடி? நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்க தான் நரேஷா? ஆமா சார், நான் தான் நரேஷ். நீங்களா யாரு? நாங்க சிஐடிஸ். சிஐடி? சார், நாங்கள் யோகா ஆசிரமத்துக்கு போயிருந்தோம் சார். எங்களுக்கு அங்கே டிவி, ஃபோன் எதுக்குமே அலௌடு இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னு எங்க யாருக்குமே தெரியாது. அது சரி, அந்த நேரத்துல வீட்டுல யாருமே இல்லையா? இல்ல சார், வீட்டுல யாரும் இல்ல. இந்த போஸ்ட் எல்லாம் இப்பதான் லெட்டர் பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வந்த இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்கலாம். எஸ் சார், பாருங்க.
to nourish. Do you want to see magic? Oh. My God. அது தீஞ்சு போன பாதாமோட ஸ்மெல். தயா, தீஞ்சு போன பாதாமோட ஸ்மெல் இதுலயும் வருது. அப்படின்னா சைனைடு. உங்களை யாரும் இதை தொடல? நான் தான் அந்த மொத்த பஜ்ஜியும் லெட்டர் பாக்ஸ்ல இருந்து எடுத்தேன். சரி போங்க, போய் முதல்ல கை கழுவுங்க, நல்லா கிளீனா கழுவுங்க. ஓகே சார். அப்படின்னா தயா, இது மூலமா தான் ஹன்ஷிலுக்கும் மோனிகாவுக்கும் விஷத்தை கொடுத்துருக்காங்க. சார், மோனிகாவுக்கும் அன்ஷுட்க்கும் இந்த போஸ்ட் கார்டு மூலமாவா விஷத்தை கொடுத்தாங்க? சார், அதுக்கப்புறமா அந்த போஸ்ட் கார்டு எங்க போச்சு? நீங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னா, மோனிகா கிட்டயும் அன்ஷுல் கிட்டயும் இருந்த இந்த கார்டு எங்க போயிருக்கோன்னு. இது இவனுக்கு ஐயோ, மேஜிக் காட்டவா? மேஜிக் பண்ணி காட்டு, மேஜிஷியன் சாலன்கி. இந்த கார்டு மோனிகாவுக்கும் அன்ஷுலுக்கும் கிடைச்ச உடனே அவங்க இந்த கார்டை எடுத்தாங்க. ஏய் தாரிகா, என்ன பண்ற? சைலண்ட் இருக்கதுல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அமைதியாரு. இந்த கார்டில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நீங்கள் மேஜிக் பார்க்க விரும்புறீங்களான்னு. அவங்க அதை பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க. 2 பேரும் கார்டை திருப்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் என்ன எழுதியிருக்குன்னா ஸ்வைப் ஹியர். அப்புறம் அவங்க இங்க ஸ்வைப் பண்ணிருக்காங்க இப்படி. அட, இங்க எதுவுமே நடக்கல. 2வது முறை ட்ரை பண்றேன். அடோ, இப்படிதான் இந்த கார்டு காணாம போயிருக்கு. சாம்பல் கூட மிச்சமாகல. ஓ நோ! ஐயோ சார், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏன்? கொலைகாரனை பிடிக்கிறத ஒரே எவிடன்ஸ் இது மட்டும் தான் சார். ஆனா நீங்க அதே அடிச்சிட்டீங்களே சார். இப்ப கொலைகாரனை எப்படி பிடிக்கிறது? என்னால இந்த கேஸ்ல சால்வ் பண்ண முடியாது சார். நீங்க பங்கஜ், இது ஒரிஜினல் இல்ல. நாங்க எக்ஸாக்ட்டா அந்த போஸ்ட் கார்டு மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை பண்ணோம். என்னடா பங்கஜ் இது? நான் போய் அந்த மாதிரி செய்வேனா? எவிடன்ஸ் அழிச்சிருவேன். நீ எப்படி என்ன நினைக்கலாம்? அப்ப விஷயம் இதுதானா? போஸ்ட் கார்டுல சைனைட தொட்ட மோனிகாவும் ஹன்ஷிலும் இறந்துட்டாங்க. அப்ப எவிடன்ஸும் இல்லாம ஆயிடுச்சு. இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இதோட இந்த ஃப்ரண்ட் பகுதியில் பொட்டாசியம் பைக்ளோரைடை பூசி இருக்காங்க. அப்புறம் இந்த பின் பக்கம் இருக்குல்ல, இதில் தான் பாஸ்பரஸ் தடவப்பட்டிருக்கு. தீப்பெட்டியோட 2 பக்கங்கள்லையும் அதுதான் இருக்கும். நாம் விரலை வச்சு இதில் தேய்க்கும் போது 2 கெமிக்கலும் கலந்து நெருப்பு வந்துடும். அதாவது தீக்குச்சியில் வர்ற மாதிரி வரும். என்ன டாக்டர் சார், அங்க பேப்பர் எப்படி காணாம போச்சு? மண்ணை குழம்புது எனக்கு. ஃப்ரெடி சார், இந்த போஸ்ட் கார்டை காட்டன் பேப்பரால பண்ணியிருக்காங்க. அதை டைஆக்சைடு, சல்ஃபியூரிக் ஆக்சைடு, அப்புறம் நைட்ரிக் ஆக்சைடை வச்சு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த நைட்ரோ செல்லுலோஸா மாறிடுச்சு. இதை கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னா ஃப்ளாஷ் பேப்பர்னு சொல்லலாம். இந்த மந்திரவாதிகள்லாம் பேப்பரை எரிய வைப்பாங்கல்ல, அதுதான். ஸோ இந்த பேப்பர் எரிஞ்சு காணாம போன உடனே அன்ஷுலும் மோனிகாவும் ஷாக் ஆயிருப்பாங்க. அவங்க கையை அவங்க வாய்க்கிட்ட கொண்டு போய் வச்சிருப்பாங்க. கையில் இருந்த சைனைட் பட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. இவன் தான் அந்த கொரியர் பாய். அந்த சைனைட் இருந்த போஸ்ட் கார்டை விக்டிம் கிட்ட போய் போஸ்ட் பண்ணது. யார் இந்த ஆளு? உங்களால சொல்ல முடியுமா? 20 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்கள இவங்க யாராதா? இந்த போட்டோல முகம் சரியா தெரியல. ஆனா இப்போ இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஹைட் 5.9 inch, ஒயிட் கலர். அதோட அவனோட கையில லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பேண்டேஜும் இருக்கு. சார், அது வந்து எங்கள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருந்தான். இப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி அவனுக்கு கை ஃப்ராக்சர் ஆயிருந்தது. யார் அது? அலோக் சார். அதோட சார், அவனையும் நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோம். ப்ரோ சொன்னீங்க வேண்டாம். இங்க பாருங்களேன், என் கை உடஞ்சிருக்கு பாருங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் உங்க பணத்தை சீக்கிரமா கொடுத்துட்றேங்க. என்ன நம்புங்க. நீங்க பாருங்க, என்ன நம்புங்க. எனக்கு வேலையை கிடைச்சிருச்சுங்க. நான் உங்க பணத்தை நிச்சயமா திரும்ப கொடுத்துருவேன். என்ன பணம்? என்ன பேசுற? நீங்களா வட்டிக்கு வர்றவங்க இல்லையா? நாங்க ஒன்றும் தண்டல்காரன்லாம் இல்ல. நாங்க சிஐடிடா. சிஐடியா?
இங்க பாருங்களேன், நீங்க என்ன எதுக்காக வெட்டிட்டு வரீங்க? நீ மோனிகாவையும் அன்ஷுலையும் கொன்னு இருக்க. என்ன கொலையா சார்? நான் கொசுவை கூட அடிச்சு கொண்டதில்லை சார். நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன்? என்ன நம்புங்க சார், நான் யாரும் கொலை பண்ணவே இல்ல. எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, எங்க பாரு. இல்ல சார், இது நானே கிடையாது, இது வேற யாரோ. மோனிகா மேமே அன்ஷூர் சாரையும் நான் கொல்ல சார். யாரோ என்ன சீக்க வைக்க பாக்குறாங்க சார். ஏய் வா சார் விட்டுருங்க சார். அப்போ ஆளு கொலைக்காரன் இல்ல, சரியா? அப்படின்னா மிச்சம் இருக்கிற இந்த 19 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் கொலைக்காரன். ஆனா நீங்க இந்த 19 பேரையும் கம்பெனில வேலைக்கு வச்சுக்கல, வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. ஏன் சார்? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. புதுசா நிறைய பேர் வேலைக்கு வந்ததால நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டோம். சில போஸ்ட்ல வந்தவங்கள நாங்களே காஸ்ட் கட்டிங்காக கட் பண்ணிட்டோம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலோஃப் மாதிரியான ஆட்களை சொல்றோம். அதோட சில பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. சிலருக்கு பிஹேவியர் இஷ்யூஸ் இருந்தது. பிஹேவியர் அண்ட் இஷ்யூஸ்னு எதை சொல்றீங்க? அப்படி என்ன பண்ணாங்க சொல்லுங்க. பயங்கரமா கோவப்படுறது, ஹெட் வைட், ஜெலசி, மோசமான திங்கிங். அண்ட் உங்களுக்கு இதை பற்றிலாம் எப்படி தெரிய வந்துச்சு? ஏதாவது ரிப்போர்ட் ஆர் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங், அதாவது கிராஃபாலஜியா? எஸ் சார். என்னோட வைஃப் அமிர்தா இதில் எக்ஸ்பர்ட். அப்படியா சார்? எங்களுக்கு மோனிகாவோட வீட்ல சில ஃபைல்ஸ் கிடைச்சதுல அதுல கையால எழுதப்பட்ட சில சிலபஸ் கிடைச்சது. சார், என்னோட வைஃப் அமிர்தா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸோட ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிளையும் கேட்டிருந்தா. அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா. நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு முடிவை எடுத்தோம் சார். உண்மையிலே ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து அவங்களோட பர்சனாலிட்டியை யூகிக்க முடியுமா? இதுக்கு அமிர்தா தான் பதில் சொல்ல முடியும் சார். உங்கள யாராச்சும் 3 பேர் அந்த பேப்பர்ல எழுதி கொடுங்க. என்ன எழுதுறது? என்ன எழுதலாம்? The quick brown fox jumps over the lazy dog. இதை எழுதுனது யாரா இருந்தாலுமே ரொம்ப ஜாலியான பர்சன், ஓப்பன் மைண்டட், மேனஸ் இருக்க ஆளு தான் இருந்தாலும் சைல்டிஷா இருப்பாரு. அது எப்படி சொல்றீங்க? இந்த ஆல்பபெட்ஸை பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் பெருசு பெருசாவே எழுதியிருக்காங்க. ஆல்பபெட்ஸ்க்கு இடையில கேப் நல்லா ஈக்குவலாகவே இருக்கு. இதுக்கு அர்த்தம் நீங்க ஒரு டிராவலர், எக்ஸ்ட்ரோவர்ட். இவர் ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சன், ஜாலியா இருப்பாரு, எல்லாரோடையும் நல்லா பழகுவாரு. அப்புறம் அந்த ஐக்கு மேல இருக்க டாட் இருக்குல்ல, அது அவரு சைல்டு. யூ ரைட். இதை எழுதின ஆள் யாரா இருந்தாலும் அவங்க சைலண்ட் டைப். ரொம்ப எல்லாருக்கூடயும் சகஜமா பழகுற ஆள் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை சீக்கிரமா வெளியிட மாட்டாரு. நல்ல மனுஷன்தான், ஆனா எப்பவுமே தனிமையில தான் இருப்பாங்க. என்னன்னா இந்த ஒரு சென்டென்ஸ்ல எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சு? இது ரொம்ப சிம்பிள். இதை எழுதினவர் இதை ரொம்பவே சின்ன சின்னதா எழுதியிருக்காரு பாருங்க. இதோட அர்த்தம் சீக்ரெட்டிவ், அன்வில்லிங் டு ட்ரஸ்ட். அதோட ரொம்பவே லைட்டா எழுதியிருக்காரு பாருங்க. அப்படின்னா ரிலாக்ஸ்டா இருக்க பிடிக்கும். அதோட ஆல்பபெட்ஸ்க்கு இடையில கேப் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு அர்த்தம் எல்லாரோடையும் பெருசா பழக மாட்டாரு. சரி அமிர்தா, நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். அப்புறம் இந்த 3வது ஹேண்ட் ரைட்டிங் பத்தி அதெல்லாம் வேண்டாம். நல்ல விஷன் இருக்கு, நிறைய யோசிப்பாங்க, ரொம்பவே போல்ட். பேசிக்கலி திஸ் மேன் இஸ் a leader. Thank you very much மேம். கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. Thank you. அந்த 19 பேரோட பிஹேவியர், டீடைல்ஸ், அவங்க கேரக்டர், இதை பத்தியெல்லாம் எங்ககிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா உங்களால?
ஏன்னா அவங்கள கொலைகாரம் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இவங்க 3 பேரும் தான் சுஹானி, ஜெயேஷ், மயங்க். சுஹானி செல்ஃபிஷ், ரொம்ப கோபம் வரும், ஓவர் ஸ்மார்ட். ஜெயேஷ் தலகணம் பிடிச்சவன், ஷார்ட் டெம்பர். அப்புறம் இவனை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் இந்த மயங்க் ஏமாத்துறவன், திருடுறவன், இர்ரெஸ்பான்சிபிள். சுஹானி, ஜெயேஷ், அப்புறம் மயாங், இந்த 3 பேரையும் பீரோவுக்கு வர வைங்க. என்ன 3 மணிக்கு வர சொன்னாங்க. டைம் 4:30 ஆயிடுச்சு. இங்க என்னதான் நடக்குது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? குடிக்க தண்ணியாவது கொடுங்களேன். அட என்ன விளையாடுறீங்களா? இவ்வளோ நேரம் எதுக்கு என்ன இங்கே உட்கார வச்சிருக்கீங்க? ஹலோ, யாருக்காவது கேக்குதா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்ன ஒரே அடியா உள்ள வச்சு போட்டுட்டீங்களா? ஹலோ, யாருக்காவது என் குரல் கேக்குதா இல்லையா? தண்ணி கொண்டு வர உங்களுக்கு இவ்வளவு நேரமா? இந்தா. வாட் தி ஹெல்? கிளாஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு. மேடம், இது ஒன்னு ரெஸ்டாரண்ட் இல்ல. குடிக்கிறதா இருந்தா குடி, இல்ல வாயை மூடிக்கிட்டு இரு. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை போக விடுங்க. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு எனக்கு எப்படியா தெரியும்? எனக்கு என்ன ஞான திருஷ்டியா இருக்குது? சூப்பர், யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. பேசாம இரு, தன்னால தெரிய வரப்போதே. தயா, அந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்க? அதாவது அன்ஷுல், மோனிகா, அப்புறம் நரேஷ், இங்கே கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு உன்னால் சொல்ல முடியுமா? வேலை விட்டு உன்னை தூக்குனதுக்கு அப்புறம் உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல? ஆ, நீ என்ன நினச்ச? உனக்கு வேற வேலை கிடைக்கும்னா இல்லை பயந்துட்டியா? சார் பயப்படல. வேற கம்பெனில இருந்து உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சா? நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா இல்ல இரிட்டேட் பண்றீங்களா? பாரு, கோவம் வந்துருச்சு. அபிஜித், நான் கேட்ட கேள்விக்கு நீ ஒன்றுத்து கூட பதில் சொல்லு. சார் என்ன பேசவே இல்லையே சார். என்ன மாம்சு, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இதை நீ விசாரிச்சுனே இருப்ப நீ? சீக்கிரம் முடியா, வீட்டுக்கு போகணும்யா. எனக்கும் சில கேள்வி இன்னும் எவ்வளோ நேரம் தான் என் மொக்க போட்டுருப்ப? அது மூஞ்சி பார்த்தா கொலைகாரன் மாதிரியே தெரியுது. ஒருத்தனை பார்த்த உடனே சொல்லிருவேன் இவன் கொலைகாரனா இல்லையான்னு. கொலை பண்ணுறதுக்கு முதல்ல மனசில் தில்லு வேணும். மூஞ்சி பார்த்த உடனே நான் சொல்லிருவேன். ஏன்னா நான் 24 மணி நேரமும் கிரிமினல்ஸ் கூட தானே பழகிட்டு இருக்கேன். யார் கொலைகாரன் நல்லா தெரியும். அது மூஞ்ச பார்த்தாலே தெரியல இது சிடு சிடுன்னு விழுன்ட்டு. சும்மா ஒப்பாரி வைக்கிற கேஸ் இது. சரகை போட்டு வீட்டில் போய் பொன்னாட்டி பிள்ளை வேணா தூக்கி போட்டு மதிப்பானே தவிர கொலை விடுறதுக்கெல்லாம் இவனுக்கு தைரியம் கிடையாதியா. ஏஞ்சி போட, என்ன நடக்க முடியலையா? கால் பின்னுதா? வெள்ளை உழுவ, உன்னை பார்த்தா கொலைகார மாதிரி தெரில. கொலைகாரங்கன்னா ஸ்மார்ட்டு. நீ பார்க்கும்போதே மாங்காய் மாதிரி இருக்கு. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். 3 பேரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேரும் கோபத்துல இல்ல, இரிட்டேட்டடா இருக்காங்க. அங்க பாரு.
எவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு. அப்படின்னா சார் இவனா? அபிஜித், இந்த மாதிரி அமைதியா இருக்கிற ஆளுங்க ஆபத்தா இருக்குமோ வாய்ப்பு இருக்கு. என்னோட இன்ட்யூஷன் மட்டும் கரெக்டா இருந்தா அந்த ஆளோட மூளையில இன்னொரு கொலை செய்யறதுக்கான பிளான் ரெடி ஆயிட்டு இருக்கு. புரியலையே சார். உன்னை கொல்லத்தான் அபிஜித். நாளே முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் கொலையாளி எதுவும் பண்ணல. தயா, இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. மச்சான் கொஞ்சம் ஏதோ கால் வருது. ஹர்ஷ் சொல்லு. சார், இப்போ அதே மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு இப்போ எனக்கு வீட்டுக்கு வந்திருக்கு. சரி, நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். எஸ் சார். சரி, நாங்களும் வரோம். வேணாம் தயா, நீ ஒரு வேலை பண்ணு, டிஸ்டன்ஸ் விட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா. ஐ திங்க் நம்ம தேடுறது கிடச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஹர்ஷ், சொல்லு. இங்கே இருக்கு சார். கதவுக்கு கீழேருந்து இதை உள்ள தள்ளியிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் இதை டச் பண்ணல சார். என்ன எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிறாங்க? நான் அந்த கம்பெனியில் வேலை கூட செய்யலையே சார். சரி, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஸ்மெல்லாம் ஒன்றும் இல்லை, கசப்பாகவும் இல்லை, பாதாம் ஸ்மெல்லும் இல்லை, ஸோ சைனடி இல்லை. எது அது விளையாடுதுன்னு தெரியல. சரி, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஹர்ஷ். இந்த கார்டு சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் நான் இதை ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போகிறேன். செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. என்ன பார்த்துக்கலாம். அபிஜித், என்னாச்சு? என்னாச்சு அபிஜித்? ஒன்றும் இல்லைப்பா, கொலைகாரன் விளையாடி பார்க்குறான். அவன் விரிச்சு வலையில் விழுந்துட்டேனா. நீ அங்கேயே இரு மச்சான். ஆனால் என்னாச்சு? அதே தான்டா, கசக்கிற பாதாம் ஸ்மெல். சைனடா? ஆமாம் தயா, அதே தான். ஸ்டெப்ஸ் இறங்கும் போது ஆயிலோட சேர்த்து சைனடைடு மிக்ஸ் பண்ணி கீழே ஊற்றி வச்சிருக்கான். நான் வழிக்கு விழுந்துட்டேன். சார், நீங்கள் உடனே கிளம்பி டாக்டர் லேபுக்கு வந்துருங்க சார். அங்கே வச்சு டாக்டர்கிட்ட பார்த்துக்கலாம், அவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவார். டிலே பண்ணாமல் வாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாயா, எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. ஐயா, காஃபி நான் சிந்தாளுக்கு மச்சான், கொலைகாரன் கண்டிப்பாக என்னை கவனிச்சிட்டு இருப்பான். நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக என் பின்னாடியே வருவான். நான் சாகரதை அவன் கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்படுவான்யா. சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு காஃபி, அப்புறம் ஒரு சீஸ் க்ரோசன்ட்.
என்ன சார் இன்னும் வரல போல இருக்கே, வெயிட் பண்றீங்களே? கொஞ்சம் வெயிட் பண்ணு ஃப்ரெடி, வருவான். அபிஜித் ஜாக்கிரதை. ஜாக்கிரதை சார், ஞாபகம் இருக்கட்டும், உங்க கையில சைனைட் ஓட்டிட்டு இருக்கு சார், பார்த்து. ஞாபகம் இருக்கு. அட என்ன சார் பண்ணுறீங்க? உங்களுக்கு பசிக்குதுன்னு தெரியும், ஆனால் காஃபிலாம் குடிக்காதீங்க, உங்கள் கையில் சைனைட் இருக்குப்பா. ப்ளீஸ் அமைதியாக இருங்க. ஐயோ சார், என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள்? உங்கள் கையில் சைனைட் இருக்கு சார். வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். வாய மூடுறா குண்டா. தயா சார், அபிஜித் சார் சாப்பிட போகிறாரு சார், அதுவும் அந்த கையை வச்சே. தயா சார், சார் அப்படியே உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்து. ஓ நைஸ். ஹாய் சார், நான் கிளம்புறேன் சார். என்னாச்சு சார்? குறுந்தாடி, எங்கடா அவசரமா போற? நீயா? ஆமாண்டா, நான் தான் கொப்பேன். ஏ அறிவாளி, இந்த சைனைட் இருக்கிற பக்கத்தை நான் தொடவே இல்லடா. இத உனக்காக வச்சிருக்கேன். இந்த பக்கத்தை நீ சாப்பிடு, இது உனக்காக. இந்தா, இது சைனைட், சாப்பிடு 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 சாப்பிடுறோம் சார். சாப்பிடுறோம் சார், எல்லா கொலையும் நான் தான் சாப்பிட்னு சார் சொல்றேன் சார். உன்னை வேலையை விட்டு தூக்கணுத்துக்காக இப்படி ஒரு காரியமா பண்ணுவ நீ? ஆமாம் சார், எத்தனை வருஷமா நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து நிமிஷத்தில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க கிட்ட இருந்து அவங்க உயிரையே நான் பறிச்சுட்டேன். நல்ல வேலை செய்கிறவனை யாரும் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. யூஸ்லெஸ் பீப்புளை யாரும் வேலைக்கு வச்சுக்கவும் மாட்டாங்க. நீ 2 கொலை செஞ்சிருக்க, சட்டம் உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்.